பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தினமும் அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம், கணபதி ஹோமம், நெய் அபிஷேகம், உஷ பூஜை, சகஸ்ர கலச பூஜை, உச்ச பூஜை, தீபார்த்தனை, புஷ்பாபிஷேகம், அத்தாழ பூஜை உள்பட பல்வேறு பூஜை வழிபாடுகள் நடைபெறும். மேலும் இந்த நாட்களில் தந்திரி தலைமையில் படிப்பூஜை, உதயாஸ்தமன பூஜை, கலச பூஜை, கலபாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். 19ஆம் தேதி இரவு அத்தாழ பூஜைக்கு பிறகு ஹரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு இரவு 10:30 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படும். ஐயப்ப பக்தர்களுக்கு கூடுதல் நேரம் தரிசனம் கிடைக்க வசதியாக நேரடி தரிசனத்திற்கு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் 18ஆம் படி ஏறி செல்லும் பக்தர்கள் மேம்பாலம் வழியாக சுற்றி வந்து பல மணி நேரம் காத்து நின்று சுவாமியை தரிசனம் செய்து வந்தனர். ஆனால் நேற்று பக்தர்கள் 18ஆம் படி ஏறி வந்து மேம்பாலம் வழியாக செல்லாமல் கொடிமரத்திலிருந்து நேரடியாக கோவில் நடை பகுதிக்கு 2 வரிசையாக நின்று தரிசனம் செய்தார்கள். இந்த புதிய நடைமுறையால் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சபரிமலையில் பங்குனி ஆராட்டு திருவிழாவையொட்டி அடுத்த மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலையில் மீண்டும் நடை திறக்கப்படும். 2ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் விழா தொடங்குகிறது. 11ஆம் தேதி ஆராட்டுடன் விழா நிறைவு பெறும்.